இன்னைக்கு 5 விஷயம் ஒவ்வொன்றும் முக்கியம். 1 100 நாள் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் நேத்து வெளியாயிருச்சு. தண்ணி பொறுத்த படிச்சு வரான், விசில் ஒண்ணு அடிச்சு வரான், தட்டைய வச்சா உடச்சு வரான் தளபதி. தப்பு நடந்தா உருமு சின்ன, வெற்றி அடைஞ்சா ஒலிக்கு சின்ன, தளபதிக்கே பிறந்த சின்ன விசிலடி. பணத்தை சேர்க்கும் இந்த அரசியலை தேடி சனத்தை காக்கும் ஒரு தலைவன் வரானே. காசை வாங்கி ஒன்ன வித்துடாம வாணி, ஆசைப்பட்ட தமிழ்நாட்டை தரானே. தமிழ் பொங்காமட்டே கிளி தூங்காதேடா, இந்த வெங்கை பின் வாங்காதேடா, எத்தனை மன்னனை ஒத்திக்க வச்சவன்டா. மார்க் எவ்வளோன்னு உள்ள சொல்கிறேன். 2 விவசாயிகளுக்கு இன்னொரு பெரிய தள்ளுபடி அறிவிப்பு. உங்கள் கடன் எந்த ஸ்லாபில் வருதுன்னு கேளுங்க மறக்காமல். 3வது, கர்நாடகாவில் நடந்த அந்த சம்பவத்தில் ஒரு முக்கியமான திருப்பம் வந்திருக்கு. 4வது, சொத்து வாங்குறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. இனிமே அலுவலகமாக அலைய வேண்டிய அவசியம் இல்லை. 5, உங்கள் வீட்டு கரண்ட் வோல்டேஜ் பிரச்சனை பற்றி நேர்மையாக ஒரு பேச்சு. 5ம் இன்னைக்கு இங்கேயே ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி 100 நாள் தாவேக அரசனுடைய ஒரு வீடியோ நேற்று ஸ்பெஷல் எடிஷனாக நான் அவங்களுக்கு போட்டிருந்தேன் காலை குரலில். பார்க்காதவங்க மறக்காமல் அதை போய் பார்த்துருங்க உறவுகளே. தேதி வாரியாக மாதம் வாரியாக அழகாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ பிடிக்கும். நேற்று ஒரு நாள் தமிழ்நாட்டில் நடந்த எல்லா அரசியல் நிகழ்வுகளையும் இந்த ஒரே வீடியோவில் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன். முழுசாக பாருங்கள். நாள் முழுக்க வேறு எங்கேயும் தெரிய வேண்டியதே இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் தினமும் காலைல இந்த வீடியோ தவறாமல் உங்களை வந்து சேர்ந்தடையும். கமெண்ட்டில் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஷோவோட கண்டென்ட் குவாலிட்டியை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும். நீங்கள் இந்த தகவல்களை தெரிஞ்சுக்கிற மாதிரியே இன்னும் பல உறவுகளை போய் சேரணுமா? அப்போது உங்கள் உதவி தேவை. உங்கள் ஒரு லைக்கு, ஒரு கமெண்ட், ஒரு ஷேர், இந்த 3ம் தான் அதை சாத்தியமாக்கும். நம்ம டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸ் குடும்பமும் பெரிதாகும். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை குரல். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே. நேரடியாக முக்கிய செய்திகளை பார்க்கலாம். நேத்தோட தாவேக அரசுக்கு 100 நாள் முடிஞ்சிருச்சு. நம்ம ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம். நான் மேலே சொன்ன மாதிரி பரீட்சை எழுதின பசங்க ரிசல்ட் நாளைக்கு எப்படி இருப்பாங்க, பயமாக டென்ஷனாக இருப்பாங்கல்ல. ஆனால் நேற்று அரசு என்ன பண்ணுச்சுன்னு தெரியுமா? ரிசல்ட் நாளன்னைக்கே இன்னொரு பரீட்சையும் எழுதிட்டாங்க. அதுலேயும் மார்க் வாங்கியாச்சு. என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. நேற்று சட்டப்பேரவையில் முதல்வர் விஜய் நேரடியாக வந்து விதி 110 கீழ் ஒரு பெரிய அறிவிப்பை சொன்னார். மாநிலம் முழுவதும் பல்வேறு விவசாய அமைப்புகளிடமிருந்து பெறப்பட்ட பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பான கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலித்து நிதி நெருக்கடியான சூழ்நிலையிலும் விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை மட்டும் கருத்தில் கொண்டு குறு சிறு மற்றும் இதர பெரு விவசாயிகளுக்கு 50,000 ரூபாய் வரை முழு தள்ளுபடி செய்ய அறிவிக்கப்பட்டதை உயர்த்தி ரூபாய் 75,000 வரை கடன் பெற்றவர்களுக்கு முழு தொகையையும், ரூபாய் 75,000க்கும் மேல் கடன் பெற்றவர்களுக்கு ரூபாய் 35,000 தள்ளுபடி செய்ய அறிவிக்கப்பட்டு அதன் மூலம் 14.44 லட்சம் விவசாயிகளுக்கு ரூபாய் 5,932.23 கோடி அளவிலான கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து, கூட்டுறவு வங்கி பயிர்க்கடன் தள்ளுபடியில் அடுத்த கட்டம், அதாவது ஏற்கனவே ஜூன் 19 அன்னைக்கு 75,000க்கு மேலே 1 லட்சம் வரைக்கும் கடன் வாங்கினவங்களுக்கு அதிகபட்சம் 75,000 வரை கூடுதல் தள்ளுபடி, 1 லட்சத்துக்கும் மேலே வாங்கினவங்களுக்கு அதிகபட்சம் 35,000 கூடுதல் தள்ளுபடி. ஸோ இந்த கூடுதல் தள்ளுபடியால் 13.34 லட்சம் விவசாயிகள் 6,220 கோடி வந்து பயன். ஸோ அரசுக்கு கூடுதல் நிதி சுமை 953.06 கோடி. உங்கள் வீட்டில், உங்கள் ஊரில் யாராவது கூட்டுறவு வங்கியில் பயிர்க்கடன் வாங்கியிருக்காங்களா? இந்த ஸ்லாபில் அவங்க எங்கே வராங்கன்னு பாருங்கள். இது நேரடியாக கைக்கு வர விஷயம் உறவுகளே. அதே நாளில் தலைமை செயலகத்தில் மக்கள் நலனை இலக்காக கொண்ட அரசின் 100 நாள் சாதனை மலர் புத்தகமும் ஒரு புதிய தொடக்கங்கிற காலப்பேலை புத்தகமும் முதல்வர் வந்து வெளியிட்டார். 200 யூனிட் இலவச மின்சாரம், பயிர்க்கடன் தள்ளுபடி, வெற்றி வீடு, அண்ணன் சீர், சிங்கப்பெண் படைன்னு துறை வாரியாக இந்த 100 நாள் நடந்த எல்லாம் ஒரு புத்தகமாக. அவையிலையும் சபாநாயகர் இந்த 100 நாள் நிறைவை முறையாக பாராட்டி பேசினார். இன்னொரு விஷயம், கூட்டணி தரப்புல இருந்தும் நேற்று முக்கியமான குரல்கள் வந்துச்சுங்க. விசிக தலைவர் திருமாவளவன் நேர்காணலில் சொன்னாப்புல, இந்த 100 நாள் ஆட்சி அனைத்து தரப்பினராலும் வரவேற்கப்படுற ஆட்சி நிர்வாகம்னு.
காங்கிரஸ் அமைச்சர் இதை லஞ்ச லாவணியமற்ற அரசுன்னு சொன்னார். ஸோ கூட்டணி கட்சிகளே இப்படி ஆன் ரெக்கார்ட் சொல்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது உறவுகளே. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இந்த 100 நாளில் உங்களுக்கு நேரடியாக உபயோகப்பட்ட திட்டம் எது? கமெண்டில் போடுங்க. நாளைக்கு நிறைய பேரோட கமெண்ட்டில் வந்து நான் நிகழ்ச்சியில் வந்து வாசிப்பேன். ஓகே, யார் வந்து போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு எதுவுமே டேரெக்டாக உபயோகப்படலைங்க, நான் இன்னும் அதில் பயன்படலை, நான் பயனாளராக இல்லை அப்படின்னு இருந்தாலும் ஓகே இன்னும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அடுத்ததாக நம்முடைய தாவேகா அரசின் நகர்வுகள், முதல்வர் இன்று, ரெண்டுமே சேர்ந்து பார்ப்போம். 100 நாள் அன்றைக்கே இந்த அரசு அடுக்கடுக்க அறிவிப்பு வந்து போட்டிருக்கு பாருங்கள். சுகாதாரத்துறை அதை பார்ப்போமா? அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் அவையில் வந்து விதி 110 கீழே ஒரே நேரத்தில் பல திட்டங்கள் அறிவிச்சிருக்காரு. முக்கியமானது சொல்லவா? 18 மாவட்டங்களில் உள்ள 29 நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நகர்ப்புற சமுதாய சுகாதார மையங்களாக தரம் உயர்த்தப்பட்டு 174 சிறப்பு மருத்துவர்கள், 149 உதவி மருத்துவ அலுவலர்கள் மற்றும் தேவையான 604 சுகாதார பணியாளர் பணியிடங்கள் உருவாக்கப்பட்டு சுகாதார நிலையங்கள் வந்து நகர்ப்புற சமுதாய சுகாதார மையங்களாக தரம் உயர்த்தப்படுது. 82.5 கோடி செலவு. 174 சிறப்பு மருத்துவர்கள், 149 உதவி மருத்துவ அலுவலகர்கள், மொத்தம் 604 பேருக்கு புது பணியிடங்கள். அதோட இன்சுலின் வசதி, வீட்டுக்கே வந்து ரத்த பரிசோதனை, மனநல தொடர்பான அறிவிப்புகளும் இந்த தொகுப்பில் இருக்குது. ஸோ முழு விவரம் வந்ததும் நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். அடுத்து பதிவுத்துறைக்கு வருவோம். பிரசன்ஸ்லெஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், வருகையில்லா இணையவழி ஆவணப்பதிவு நேற்று முதல் தமிழகம் முழுக்க கட்டாய அமல். மனை, அடுக்குமாடி, முதல் விற்பனை ஆவணங்களுக்கு இனிமேல் பதிவு அலுவலகம் போய் நிற்க வேண்டாம். QR கோட், 5 வண்ண டைனாமிக் பாதுகாப்பு, 60 நாள் டிஜிட்டல் ஆக்சஸ், 30 நாள் திருத்த சான்று வசதியோட ஆன்லைன்லேயே பதிவு. எப்பேற்படுற மாற்றம் தெரியுமா? இதெல்லாம் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க தான் தெரியும் எவ்வளோ ஊழல், எவ்வளோ விஷயங்கள் இதனால் வந்து தவிர்க்கப்படுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. யாராவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க போன ஆட்சியில், கண்டிப்பாக கேட்கணும். அப்போ தான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். சொத்து வாங்க யோசிக்கிறவங்களுக்கு இது பெரிய நிம்மதிங்க. இது வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. அடுத்து கிராமப்புற வளர்ச்சிக்கு வரேன். வடகிழக்கு பருவமழைக்கு முன்னாடியே தயாராகிற வேலை. நேற்று முதல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுக்க 10,185 தீர் வாய்க்கால்களும் 809 ஏரி குளங்களும் புனரமைக்கிற பணி தொடங்கிடுச்சுங்க. சரிங்களா? ஸோ ஏறக்குறைய வந்து பார்த்திங்கன்னா 500 கோடி மதிப்பில் வண்டல் அகற்றுதல், அதுக்கப்புறம் நீர்நிலை புனரமைப்பு, நிலத்தடி நீர் மறுநிரப்பல். ஸோ மழைக்காலம் வர்றதுக்குள்ளே இது முடிஞ்சால் வெள்ள அபாயம் நிறைய குறையும். ஸோ உங்கள் ஏரியாவில் இந்த வேலை நடக்குதா அப்படின்றத பார்த்துட்டு சொல்லுங்கள். அடுத்து நம்மளுடைய எதிரொலி. இந்த 100 நாள் அப்படின்றது தாவேகா அரசுக்கு ஒரு 100 நாள் முடிச்சிட்டோம் நம்ம சாதனைகள் சொல்லுவோம். அதே மாதிரி தான் வந்து டிஎம்கே சைட்லையும் எதிர்கட்சி சைட்லையும் என்ன பண்ணுவாங்க, நீ 100 நாள் இவங்க எதையாவது தூக்கிட்டு வருவானுங்க. பெருசாக சம்பவம் பண்ணணும் தோணுமா இல்லையா? போனதான் செய்யும், சும்மாவே ஏதாவது யோசிப்பாங்கல்ல. என்ன பண்ணாங்கன்னு நான் சொல்கிறேன். நம்ம திமுக ஐடிவிங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, சந்தி சிரிக்கும் சர்க்கஸ் சர்க்கார்னு. அதாவது இந்த தலைப்பு நல்ல, இதை கொஞ்சம் மக்கள் நல்லது பண்ணுறது இப்படி யோசிச்சிருந்தா ஓட்டாக விழுந்திருக்கும். இந்த 100 நாளை குற்றங்களோடு பட்டியலாக அப்படியே காட்டி ஒரு வீடியோ. அது வெறும் 100 நாள்ல தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு நாசமாக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாசமாக்கி வச்சிருக்கு இன்னைக்கு ஆட்சி நடத்திட்டு இருக்கிற முதலமைச்சர் விஜயோட தாவேகா அரசு. தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு தாவேகா ஆட்சியில எந்த லட்சணத்துல இருக்குன்னு பாருங்க. ஆட்டோல போய்கிட்டு இருந்த ஒரு பொண்ணை ஒரு மர்ம கும்பல் வெட்டி கொள்றாங்க. முரசொலி வந்து பார்த்தீங்கன்னா எவனும் படிக்கிறது இல்லை, தலையங்கமாக அதாவது ஹெட்லைனாக போட்டு அதே பாட்டை பாடியிருக்காங்க. பாஜக மாநிலத்தில் நயினார் நாகேந்திரன் ஒரு படி மேலே போய் ஃபெயில் பாஸ் ரிப்போர்ட் கார்டே போட்டிருக்காரு. அவர் சட்டம், போதை, கல்வி, சுகாதாரம் எல்லாம் ஃபெயில், விலைவாசி, மின்வெட்டு, ரீல்ஸ் ஆர்வம் இதில் பாஸ். நல்லாயிருக்கு. ஓகே, சரி, இது அவங்க அரசியல் கருத்து, அது தப்பு கிடையாது, அவங்க சொல்லட்டும், அது அவங்க வேலை தான். ஆனால் ஒரு நிமிஷம், இதே 100 நாளில் என்ன நடந்ததுன்னு ஏற்கனவே வந்து பார்த்தா எண்களோட ஃபேக்ட்ஸோட நானே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போது நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேலே நான் சொல்லியிருப்பேனே 14.44 லட்சம் ப்ளஸ் 13.34 லட்சம் விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி, 200 யூனிட் இலவச மின்சாரம், 717 டாஸ்மார்க்கு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கருத்து இல்லையா? அரசாணையோட, அதாவது அதிகாரப்பூர்வம் நடந்த விஷயங்க. இதெல்லாம் ரிப்போர்ட் கார்டு போடுறது ரொம்ப ஈஸி, ஆனால் மார்க் போடுறது நீங்கள் தான் உறவுகளே. அதாவது மக்கள் தான் முடிவு பண்ணணும். நடுநிலையாக வந்து பார்த்தா யோசித்து நீங்களே முடிவு பண்ணுங்கள் 100 நாள் இந்த அரசு என்ன பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு. அடுத்து
தப்புனா தப்பு. நம்ம எப்பவுமே பாருங்களேன், இப்போது இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் பேசணும். 100 நாள் சூப்பராக பண்ணாங்க, சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஆனால் தப்புனா ஒரு விஷயம் தப்பு தான், அது எந்த மாற்றம் கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இன்றைக்கி ஒரு கொண்டாட்டமான நாளாக இருந்தாலும் கூட தமிழகத்தோட பல பகுதிகளில் வந்து இந்த லோ வோல்டேஜ் மின்சார பிரச்சனை பற்றி தொடர்ந்து புகார் வருது. வீடுகளில் டிவி ஃப்ரிட்ஜ் சேதமாகுது. கோவை விழுப்புரம் பகுதிகளில் சின்ன தொழில்கள் வந்து நஷ்டம் அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்குங்க. எதிர்க்கட்சி தரப்புல இருந்தும் இதுக்கு உடனடி தீர்வு கேட்டு மின்சாரத்துறை அமைச்சரிடம் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு அமைச்சர், சரிங்களா? உண்மையாகவே சொல்கிறேன், அழகாக வந்து பார்த்தா எல்லாத்தையும் சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாரு. நிச்சயமாக இதுக்கான தீர்வை கொடுப்பாருன்னு நம்ம நம்புகிறோம். நியாயமான கோரிக்கை தான், கண்டிப்பாக செய்யும் இந்த அரசு. 100 நாள் சாதனை மலர் எவ்வளோ அழகாக இருந்தாலும் வீட்டில் வோல்டேஜ் சரியாக இல்லைன்னா அந்த வீட்டுக்கு அது சாதனையாக தெரியாது. மின்வாரியமும் மின்துறையும் இதுக்கு சீக்கிரம் தெளிவான ஒரு பதில் சொல்லணும். அண்ணன் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களே மக்கள் ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. ஒரு அற்புதமான அமைச்சரை செயல்பட்டு கொண்டிருக்கீங்க. இந்த இந்த அழகாக இது கொஞ்சம் முடிச்சு வச்சுருங்க. இது ரொம்ப ஈஸி, உங்களுக்கு என்னான்னு பார்த்துருங்க. நம்ம கோரிக்கையை வச்சாச்சு. ஸோ உங்கள் ஏரியாவில் வோல்டேஜ் பிரச்சனை இருக்கா? கமெண்ட்டில் வந்து உங்கள் பேரோட சொல்லுங்கள், ஊர் பேரோட சொல்லுங்கள். நம்ம தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணலாம். அடுத்து தொடர்கதை. ஸோ நம்ம ஃபாலோ போர்டிலேருந்து நேற்று நடந்த முக்கியமான அப்டேட்களை மட்டும் நான் சொல்கிறேன், என்னென்ன அப்டேட்ன்றது. இந்த கர்நாடகா சுட்டுக்கொலை வழக்கு, அதாவது ஆகஸ்ட் 15 அன்னைக்கு கர்நாடகா சாம்ராஜநகர் மாவட்டம் அனூர் பகுதியில் காவேரி வனவிலங்கு சரணாலயத்தில் தமிழக வம்சாவளியை சேர்ந்த 3 பேர் கர்நாடக வனத்தினால் வந்து பார்த்திங்கன்னா சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. இது நேற்றுக்கு முந்தின நாள் சொன்னோம் இல்லை, இப்போ முக்கியமான திருப்பம் வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடக அரசு பாதிக்கப்பட்ட 3 குடும்பத்துக்கு 15 லட்சம் இழப்பீடு அறிவிச்சிருக்காங்க. ஸோ முதல்வர் விஜயும் இந்த சம்பவத்தை வந்து வன்மையாக கண்டித்து வனத்துறை கொடுத்த விளக்கம் ஏற்புடையது அல்லன்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாரு. இங்கே ஒரு விஷயம் தெளிவாக இருக்கணும், இதில் 2 தரப்பு கதை இருக்குது. வனத்துறை வேட்டை சம்பவம்னு சொல்லுது, உறவினர்கள் வந்து அதை மறுக்கிறாங்க. சிஐடி சிபிஐ விசாரணை கேட்குறாங்க. எது உண்மைன்னு விசாரணையில் நம்ம சொல்லிடலாம். எதுவாக இருந்தாலும் இவர்கள் செய்தது மிகவும் தவறு, கண்டிக்கத்தக்கது. அடுத்து மேகமலை விவசாயிகள் விவகாரம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பகுதி மேகமலை வரசநாடு 7 ஊராட்சிகளில் 3 நாள் தலைமுறையாக வாழ்ந்துட்டு இருக்கிற பூர்வீக விவசாயிகளை வந்து பார்த்திங்கன்னா இந்த புலிகள் சரணாலய வழக்கில் வந்து உச்சநீதிமன்றம் ஆக்கிரமிப்பாளர்கள்னு சொல்லி வெளியேற்ற வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. நேற்று இது சட்டப்பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக எடுத்துக்கப்பட்டிருக்கு. ஸோ 100 வருஷமாக விவசாயம் பண்ணுற மக்களோட வாழ்வாதார பிரச்சனைங்க இது. அரசு சட்ட போராட்டம் நடத்துகிற நிலையில் இருக்குங்க. ஸோ இதில் அடுத்த நகர்வு என்னன்னு நம்ம உடனே வந்து வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். அடுத்து இந்த திருவொற்றியூர் மாணவர் வழக்கு. இந்த வழக்கில் நேற்று அவையில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு தரப்பில் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கான நிவாரண உதவி உறுதி செய்யப்பட்டிருக்குங்க. ஸோ வழக்கில் பிடிப்பட்டவங்க சின்ன பசங்க அப்படின்னால விவரங்களை நம்ம சொல்ல முடியாது, அது சட்டப்படியும் சரி இருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணி அப்படியே தான் அவங்க சொல்கிறேன். அடுத்து ஆம்ஸ்ட்ராங்கோடைய கொலை வழக்கு. இந்த சிபிஐ மறுபடி வழக்கு பதிவு பண்ணி பெரம்பூரில் வந்து களப்பணி தொடங்கிடுச்சுன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா? நேற்று சிபிஐ குழு குற்றம் நடந்த இடத்துக்கு நேரடியாக போய் ஆய்வு பண்ணியிருக்கு. விசாரணை வந்து வேகம் எடுத்துருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். அடுத்து ஒரு சின்ன அப்டேட்கள் என்னென்னு நான் சொல்லிடுறேன் ஒரே ஒரு வரியில். பழனி நில வழக்கில் மொட்டை அடிக்கும் பணி உரிமம், நிரந்தர உரிமை இல்லை, சலுகை மட்டும்தான் உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து தீர்ப்பு சொல்லியிருக்கு. ஏஐஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் ராஜினாமா விவகாரத்தில் சபாநாயகர் தரப்பு புது மனு செப்டம்பர் 1 அன்னைக்கு உயர்நீதிமன்ற விசாரணைன்னு சொல்லியிருக்காங்க. டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் ஒருவர் மேலே லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. கரூர் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் அடுத்த விசாரணை அக்டோபர் 7. அடுத்து மக்கள் கோரிக்கை, மக்களுக்கான தகவல்கள். முதலாவதாக இந்த ரசாயன கழிவால் வந்து டன் கணக்கில் மீன் செத்து மிதக்கிற விவகாரம். இந்த மீனவர்கள் சாலை மறியல் வரைக்கும் போயிடுச்சுங்க. இழப்பீடு கேட்குறாங்க. இப்போ அரசியல் தரப்புகளும் இந்த கோரிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு கொடுத்துருக்காங்க. இந்த அதாவது காரணமான நிறுவனங்கள் கிட்ட இருந்து அபராதம் வசூலித்து மீனவர்களுக்கு இழப்பீடு தரணுங்கிறது தான் கோரிக்கையாக இருக்குது. ஸோ அரசு தரப்பு அதிகாரப்பூர்வ பதில் இன்னும் வரல, இது பெண்டிங்கில் இருக்குது. ஸோ விடாமல் நம்மளும் ஃபாலோ பண்ணுறோம். இது வந்து நம்ம எண்ணூர் அந்த இடத்துல வந்து நடந்த ஒரு விஷயம், சென்னை எண்ணூரில், ஓகேங்களா? ஸோ அடுத்து ஊட்டி சுற்றுலா வழித்தடங்களில் புது மினி பஸ் அனுமதிக்க எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆட்டோ, டாக்ஸி, ஜீப் போட்டிருக்கலாம். நேற்று ஒரு நாள் வேலைநிறுத்தம். 800க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள், 1000க்கும் மேற்பட்ட சுற்றுலா வாகனங்கள் வந்து நின்றுச்சுங்க. கடந்த வாரமே மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுத்தும் பதிலாததால் போராட்டம்னு சொல்கிறாங்க. மினி பஸ் வந்தால் எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கும்னு அவங்க கவலை. ஸோ மாவட்ட நிர்வாகம் இவங்களுடைய பேசி ஒரு தீர்வு வந்து கண்டுபிடிக்கணும். இந்த ஊட்டி பக்கம் இருக்கிற உறவுகள் நிலவரம் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக நம்முடைய எஃப்ஐஆர் அண்ட் அரெஸ்ட்டு. சென்னை போலீஸ் நேற்று வெளியிட்ட தகவல் முக்கியமான 3. ஜேஜே நகரில் வீட்டு திருட்டு வழக்கில் ஒருவர் கைது, பணம் நகையுமா ஏறக்குறைய 85,000 மதிப்பில் அது மீட்பு. ஓட்டேரியில் வந்து சூதாட்டம், ஒரே இடத்துல 6 பேர் கைது, 12,400 பறிமுதலுங்க. வாஷர்மன்பேட்டில் திருடப்பட்ட ஆட்டோ மீட்கப்பட்டு ஒருவர் கைது. மொத்தமாக நேற்று காயம், தொல்லை வழக்குன்னு 2, திருட்டு வழக்கு 2, கொள்ளை வழக்கு 1, சூதாட்ட வழக்கு 1, சட்டவிரோத லாட்டரி வழக்கு 1, மொத்தம் வழக்கு வந்து 7.
மொத்த கைது 14. இந்த வழக்கமான நினைவூட்டலுங்க, மகளிர் உதவி 181, சைபர் மோசடி 1930, அவசரம் 112. இதை உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்லி வைங்க தயவு செஞ்சு. அடுத்தபடியாக நாளை என்ன? இன்றைக்கி காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவையில் 2 முக்கியமான விவாதம். மேகமலை வெளியேற்ற விவகாரம் பற்றின விரிவான ஒரு விவாதமும், கோவை மாணவர் கொலை வழக்கில் அரசோட விரிவான பதிலும் எதிர்பார்க்கப்படுதுங்க. இதோட முடிவுகளை நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாளைக்கும் அதுக்கு அடுத்த நாளும் ஆகஸ்ட் 19, 20 சென்னையில் தென்மண்டல மாநில கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடக்குது. முதல்வர் விஜய் பங்கேற்பு எதிர்பார்க்கப்படுது. ஆகஸ்ட் 20 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A இலவச ஆன்லைன் கோச்சிங் தொடக்கம். பதிவு எப்படின்னு அதிகாரப்பூர்வ விவரம் வந்தோடனே நான் உங்களுக்கு சொல்கிறேன். பொறியியல் துணை கலந்தாய்வு விண்ணப்பம் ஆகஸ்ட் 31 வரை நடக்குது. கலந்தாய்வு செப்டம்பர் 3 முதல் 7 வரை. ஸோ வீட்டில் படிக்கிற பசங்க இருந்தால் நினைவுபடுத்துங்க. ஆகஸ்ட் 24 காவிரி நீர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் அடுத்த விசாரணை. அடுத்த நகர் நம்முடைய குடும்ப பேச்சு. இந்த சேனலோடைய பயணத்திலையும் இந்த 100 நாள் ஒரு முக்கியமான ஒரு காலம். தினமும் காலையில் நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் இந்த நிகழ்ச்சியோட பலம். உண்மையான ஒரு நன்றிகள். உங்கள் பகுதியில் நடக்கிற பிரச்சனை, தகவல் எதுவாக இருந்தாலும் உறவுகளின் குரல் மூலமாக வாய்ஸ் நோட் அனுப்புங்க. 9884430900. உங்களுக்கு தெரியும், முக்கியமான தகவல்களை உடனே செய்தியாக நாங்கள் வெளியிட்டு கொண்டே தான் இருக்கிறோம். சில பேர்லாம் எனக்கு கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ண உறவுகளுக்கு நன்றி. மெசேஜ் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோஸாக நாங்கள் போட்டுட்ருக்கோம். சீக்கிரமாக உங்களுடைய வீடியோவும் வந்துடும். அதே மாதிரி நேற்றைய தினம் நம்மளுடைய காலை குரல் நிகழ்ச்சி ஒரு ஸ்பெஷல் எடிஷனாக போட்டிருந்தேன். மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள். அந்த 3 மாதம் மொத்தமாக ஒரு பேக்கேஜாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அதே மாதிரி எப்பவும் போல் காலை 6 மணிக்கு காலை குரல் நிகழ்ச்சி உங்களை சேர்ந்தடையும். விரைவில் பார்த்தீங்கன்னா புது ஷோஸோட உங்களை நான் சந்திக்க போகிறேன். அதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸாக இருக்கும். நிறைய பேர் நிறைய விஷயம் கேட்குறீங்க. பழைய மாதிரி அப்படியே ஜாலியாக பேசுங்க, ஒரு மாதிரி அந்த மாதிரி ஷோஸ்லாம் பண்ணுங்க சொல்லிட்டு கண்டிப்பாக நிச்சயமாக ஷோஸ்லாம் இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் வெயிட் ஃபார் சம் டைம், as soon as possible. என்னுடைய சப்ஸ்கிரைபருக்காக, அவங்களுடைய சந்தோஷம் தான் என்னுடைய சந்தோஷம். உங்களுக்காக அந்த ஷோஸ் நான் பண்ணுறேன். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். வீடியோ முழுமையாக பார்த்த உறவுகளுக்கு மனமார்ந்த நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க டக்குன்னு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை நாளை காலை இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உறவுகளே. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை குரல். அனைவருக்கும் வணக்கம். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். See you.